Hello traders, this is Bhuvaneshwaran. So நம்ம நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதாவது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ இது பிரேக் ஆயிருக்கு. அதனால மேக்ஸिमम பாத்தீங்கன்னா இந்த 22000 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படினு சொல்லி இந்த லெவலை வந்து நம்ம நோட் பண்ணிருந்தோம். 22000 சரிங்களா? சோ நேத்து வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படினா அதாவது நாளைக்கு போகலாம் இல்லனா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை கூட போகலாம். ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா 22000 வந்து ரீச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரெண்டாவது சிபிஆரை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு நேரோ சிபிஆராக இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்திருந்தீங்க, ஏதாவது நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு டயத்துலையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி 1 hour கேண்டில் க்ளோசிங் வச்சாலே ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஃபால். சரி, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, அதனால் ஃபஸ்ட்டு சென்செக்ஸை பற்றி பார்த்துருவோம். இப்போது சென்செக்ஸோட டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படிங்கிறது வந்து இங்கே நடந்திருக்கு. சரியா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இனிமேல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குமா இல்லை இதை பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு கீழே வருமா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ரேஞ்சுக்கிட்டே சப்போர்ட் எடுத்துருக்கு. லாஸ்ட் டைம் கூட இங்கே வந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம், நிஃப்டிக்கும் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இல்லை நாளைக்கான கேண்டில் டே கேண்டில் வந்து நல்லா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இனிமேல் ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக நம்ம பார்க்குறப்போ இந்த லெவலில் பாருங்கள், ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. இது ஒரு டைம், ரெண்டாவது இங்கே, மூணாவது இங்கே, நாலாவது இங்கே. சரியா? இதுக்கு கீழே அதாவது 72000க்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது இல்லை. அப்போது 72000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ இந்த 72000 பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது டே கேண்டில் அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடுக்கு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிளியரா? இல்லை மார்க்கெட் மறுபடியும் அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணால் கூட இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் நீங்கள் இந்த 72000 வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சா மட்டும் நீங்கள் ஃபர்தராக டவுன் சைட் மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவுக்கு வரலாம். இப்போது ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குது, இதை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு 72600லேருந்து 72800 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறினா கூட இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இல்லை இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து ஒவ்வொரு டைமும் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ஸோ இந்த ரேஞ்சை ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போது அப் சைடு என்ன தான் மார்க்கெட் போக ட்ரை பண்ணாலும் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கிளியரா? ஸோ ரெண்டாவது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ஃபால். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இதையும் பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா 73000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 72000 தான் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது இந்த லெவல்ஸை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆரோட S2 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிளியரா? ஸோ இப்போ இந்த S2 வந்து இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இனிமேல் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கோங்க எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது. கிளியரா? ஸோ இந்த 72000 கிட்ட வந்து ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் மார்க்கெட்டு. கிளியரா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணும். அப்போ இந்த 72000 வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனால். சரிங்களா? அதே போல் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சப்போஸ் கீழே இறங்குது, டவுன் சைடில் இறங்குது அப்படின்னா இந்த 72000 வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, எந்த சைடு வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது அந்த 72,000 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போகும். அதாவது வீக்லி சிபிஆரோட அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 71,550 கிட்ட இருக்குது. கிளியரா? ஸோ இந்த 71,550ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரேஞ்செலாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதோட அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் வச்சு காமிக்கிறேன். இதுலேயும் ஒரு நமக்கு சேனல் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக தெரியுது ஆல்ரெடி. ஸோ இப்போது நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டே கேண்டில் இருக்குது. இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை விட்டு கீழே வந்து க்ளோசிங்கிறது வந்து வச்சிடுச்சு. இருந்தாலும் நம்ம சென்செக்ஸில் பார்த்த மாதிரியே தான் இந்த லெவல் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டலாக இருக்கிற லெவலை, அதாவது 21,850 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினா கூட இந்த 21,850ங்கிறது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பும். கிளியரா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு கூட திரும்ப மேலே போக ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போது மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வரணும் அப்படின்னா இந்த 21,850 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு கீழே க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வைக்கணும். கிளியரா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கான மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு வந்து எது இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 21,850 வந்து சப்போர்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம ஆல்ரெடி நம்ம சென்செக்ஸில் மார்க் பண்ண மாதிரி தான் இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து 22,040லேருந்து 22,080 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 22,180. சரிங்களா? இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. மேலே போகிறப்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. கிளியரா? ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. அடுத்து இந்த 21,850 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இப்போ நம்ம வீக்லி சிபிஆர் அதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது S3 அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா 21,850 அந்த ரேஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் இந்த S3 அப்படிங்கிறது. அப்போது மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க 21,850 அப்படிங்கிறத. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போகும். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எப்பப்போல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ஏற ட்ரை பண்ணுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஐடியா. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்து நல்ல கீழே இறங்குறப்போ நீங்கள் ஷார்ட் பொசிஷன் போனீங்கன்னா ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ அப்போ அதை கேட்ச் பண்ணுறப்போ மார்க்கெட் இது மாதிரி இப்படி கன்சால்டேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் குறைஞ்சிரும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்போ சொல்கிறேன். அதை விட மார்க்கெட் நல்லா மேலே ஏறுறப்போ உங்களோட நீங்கள் ஷார்ட் பொசிஷன் போகிற அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். சடனாக ஃபால் ஆனிச்சு மேலே ஏறின மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன பண்ணும் கீழே இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டெல்டா காமா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராக்கெட் வேகத்தில் ஏறும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். அதே போல் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 21,850 இதுக்கு கீழே இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நமக்கு வந்து பெருசாக நோட் பண்ண முடியல. சரியாக இந்த ஒரு சப்போர்ட் தான் இருக்குது இப்போதைக்கு நிஃப்டியில். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சேனல் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கிளியராக தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு என்ன நடக்கலாம், பேங்க் நிஃப்டி கீழே வந்தால் கூட திரும்ப இந்த சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி கீழே வந்தால் கூட வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். அப்போது பேங்க் நிஃப்டி கீழே இறங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிஃப்டியும் கொஞ்சம் கீழே இறங்கும். திரும்ப பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு, அதாவது சென்செக்ஸோ இல்லை நிஃப்டி கொஞ்சம் கீழே போயிட்டு 21,850 கிட்ட போயிட்டு சப்போர்ட் எடுக்கலாம். அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும், பேங்க் நிஃப்டி இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். கொஞ்சம் கீழே போனால் கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். கிளியரா? ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அது வந்து நிஃப்டிக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ நிஃப்டி மேலே ஏறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறப்போ சைட் பை சைடு வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே போல் பேங்க் நிஃப்டி ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நிஃப்டியும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறப்போ பேங்க் நிஃப்டியை எப்போதுமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி இன்னும் நமக்கு சப்போர்ட்டை தொடலை, இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட அதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ
அப்போ என்ன பண்ணலாம், ப்ரைஸ் கீழே வந்தால் கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணலாம். அப்போ அதனால் இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் திரும்பிடுச்சு டவுன் சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடில் என்ட்ரி ஆகிடாதீங்க. அதாவது நீங்கள் மந்த்லி பொசிஷன்லாம் அந்த மாதிரிலாம் பொசிஷன் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்துட்டு கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது கிளியராக எதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வைக்கணும். சரிங்களா? அப்படியே பிரேக் பண்ணாலும் நமக்கு ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும். ஓகேவா? 46,700 இந்த சம்திங் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்டுக்கே திரும்பும். இல்லைனா இது வரைக்கும் கூட வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மெயினான நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. சரியா? இதை நீங்கள் வந்து கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எது இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி. சரிங்களா? இந்த சேனல் பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் மேலே போக ட்ரை பண்ணால் மேலே போக முடியல. ஒவ்வொரு டைமும் இதை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். அப்போது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரேஞ்ச் வேணால் நீங்கள் ரேஞ்சு கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கிளியரா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 47,900 இது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. அதே போல் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா திரும்ப இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். திரும்ப இந்த சேனலுக்குள்ளே போயிடும். அடுத்து 48,200. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இதுக்கான சப்போர்ட்டுங்கிறது வந்து இன்னும் கீழே இருக்கனால டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். கிளியரா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கீழே சப்போர்ட் வந்து அந்த சேனலை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சேனல் இருக்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கான வீக்லி சீப்பர் இதில் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான வீக்லி சீப்பரை வச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா S2 கிட்ட தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இருக்குது. சரியா? அப்போ S3ங்கிறது வந்து நமக்கு 46,500 கிட்ட இருக்குது. ரொம்ப ஃபேர் அவேல இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால்லாம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட தான் இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இனிமேல் இந்த லெவல் அதாவது 47,450 இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இனிமேல் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரைஸ் இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இதுக்கான இமிடியேட் சப்போர்ட் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 47,200 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதனால் இந்த இடத்த வந்து நான் வந்து நோட் பண்ணேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதனால் நான் இந்த 47,200 அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.